Hi friends. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரிலேல ஒரு டைப்பான தெர்மல் ரிலே பத்தி பார்க்க போறோம். சோ இந்த பேர்லயே இருக்கு தெர்மல் அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹீட் அதோட வந்து இன்வால்வ் ஆவற அதாவது வந்து அதோட வந்து சம்பந்தப்படுத்தி உள்ள ஒரு ரிலேக்கு பேர் தான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தெர்மல் ரிலே அப்படினு சொல்வாங்க. சோ அதாவது வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தெர்மல் ஓவர்லோட் ரிலே அப்படினு சொல்வாங்க. அதாவது இன்னொரு பேர் இல்ல एक्चुअली நம்ம தெர்மல் ரிலே அப்படின்றது பாத்தீங்கன்னா தெர்மல் ஓவர்லோட் ரிலே அப்படினு சொல்வாங்க. அதாவது வந்து ஓவர்லோட் கண்டிஷனுக்காக அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படிங்கறதையும் இது வந்து என்ன மாதிரியா வொர்க் ஆகுது எப்படிப்பட்ட இதெல்லாம் வொர்க் ஆகுது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல வந்து நான் தெளிவா சொல்லப் போறேன். ஓகேவா? சோ வாங்க என்னங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ that தினமும் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும்ங்கறத நான் சொல்லிக்கிறேன். சோ வாங்க என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த தெர்மல் ஓவர்லோட் ரிலே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பேரை சொன்னாலே வந்து முக்கியமாக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம காமனாக சொல்லக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்ஃபா அப்படின்றது ஸோ எதுக்காக இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகக்கூடிய மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும் நமக்கு. இந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு வீடியோஸ் அதாவது வந்து டியூப்லைட் ஏன் ஃப்ளிக்கர் ஆகுது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து பொதுவாக நம்ம வீடுகளில் உள்ள அயன் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா? இது இன்வால்வ் ஆகிறதுக்கு இது தெர்மல் எக்ஸ்பென்ஷன்ங்கிறது நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வந்து பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெண்ட் ஆகும் அதாவது வந்து டிஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் நம்ம சர்க்யூட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கண்டிஷனுக்கு கொண்டு போயிடலாம். நார்மலாக பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ஸ்ட்ரைட்டனாக இருந்துச்சுன்னு சொன்னால் சர்க்யூட் வந்து க்ளோஸ் பார்த்தா இருக்கும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் சர்க்யூட்டில். இடையில உள்ள இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ஹீட் ஆகி பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் அயன் பாக்ஸ் டியூப் லைட்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அந்த இதில் இந்த ரிலேல நடக்கிறதும் அதே தான் நடக்க போகுது. அந்த ப்ராசஸ் பேர் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை புரிஞ்சதால தான் நம்ம இந்த இது வந்து தெளிவாக படிக்க முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸில் மெயினாக இன்வால்வ் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மெட்டல்ஸ். ஒன்று வந்து மெட்டல் ஏ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டல் பி அப்படிங்கிறது தான். ஸோ மெட்டல் ஏல பார்த்தீங்கன்னா லோ ஆல்ஃபா அதாவது வந்து ஆல்ஃபானா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் இல்லை. ஸோ லோ அமௌண்ட்டில் அதாவது வந்து கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பென்ஷனோட வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருக்கும் மெட்டல் ஏ அப்படிங்கிறதுல. மெட்டல் பியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபாங்கிறது வந்து ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெட்டல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு ரெண்டு மெட்டலுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? சரி வாங்க கீழே சிம்பிளாக ஒரு டயக்ராம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டனாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் சரிச்ச மாதிரி வரைஞ்சிருப்பேன், பட் ஆக்சுவலி இது வந்து ஸ்ட்ரைட்டனாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இனிஷியல் ஸ்டேஜில். இது மேலே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காயில் வழியாக தான் அந்த கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ளோ ஆக போகுது. இதில் ரெண்டு பாக்ஸ் மாதிரி போட்டு பிரிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பி அப்படிங்கிறதும் இது மேலே உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மேலே உள்ளது மெட்டல் ஏ, கீழே உள்ளது மெட்டல் பி. சரிங்களா? இதுக்கு மேலே இல்லை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் நாட் அதாவது வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாப் சுவிட்ச் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிப் காயில் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர். ஏன்னா ரிலேங்கிறது பொதுவாக நமக்கு தெரியும். ரிலேங்கிறது எதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ணி ஒரு சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணுறதுக்கு தான் ரிலேங்கிறத நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரிலே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ண உடனே சர்க்யூட் பிரேக்கரோட ட்ரிப் காயில் வந்து ஆப்ரேட் பண்ணணும். அப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா இந்த ரிலே வந்து இந்த ரெண்டு நாபும் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேவா? இந்த மேலே உள்ளது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரிப் காயில் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர். இது க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் தான் ட்ரிப் காயில் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா எனர்ஜைஸ் ஆகும். சரிங்களா? அதனால் வந்து இப்போ இனிஷியலாக நம்ம எந்த ஒரு ஓவர்லோட் கரண்ட் ஃப்ளோ ஆகலை அப்படின்னு சொன்னால் நார்மல் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து NO அதாவது வந்து நார்மல் ஓப்பன் கண்டிஷனில் இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இப்போ வந்து ஒரு ஓவர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிடுச்சு, ஓவர்லோட்னால கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்ததாக சொல்கிறேன் வாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெட்டல் ஏ அதாவது வந்து மெட்டல் பி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏ நோக்கி பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IO அதாவது வந்து ஓவர்லோட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஹீட்டிங் காயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெட்டல் வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து மெட்டல் பியில் வந்து மெட்டல் ஏவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்க காரணத்தினால மெட்டல் பி வந்து மெட்டல் ஏவோட அதிகமாக பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இப்படி பெண்ட் ஆகிற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள மெட்டல் பி வந்து மேலே உள்ள மெட்டல் ஏவை நோக்கி பெண்ட் ஆகும். ஸோ அப்போ ஓவராலாக யார் பெண்ட் ஆகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீண்டுட்டு இருக்க இந்த மெட்டல் ஏ இல்லையா மேலே உள்ள பார்ட் அது வந்து பெண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்படி பெண்ட் ஆகும்போது ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாபும் வந்து க்ளோஸ் ஆயிடுது. அதாவது வந்து ட்ரிப் சர்க்யூட் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கரும் அதே நேரத்தில் இந்த கீழே உள்ள இந்த காம்பினேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து பெண்ட் ஆகி க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நார்மல் க்ளோஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஓப்பன் கண்டிஷன்லேருந்து நார்மல் க்ளோஸ் கண்டிஷனுக்கு போயாச்சு. ஓகேவா?
ஆக்சுவலாக இட் இஸ் அ க்ளோஸ்டு கண்டிஷன், பட் க்ளோஸில் இருந்துச்சுன்னா அது நார்மல் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ தட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு கரண்ட்டுங்கிறது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரிலே அப்படிங்கிற செட்டப் இதான் ஆக்சுவலாக ரிலே செட்டப்பு. இந்த ரிலேங்கிற செட்டப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கரோட ட்ரிப் காயில் எனர்ஜைஸ் பண்ணுது. ஸோ தட் சர்க்யூட் பிரேக்கர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் ஆகும். அதாவது வந்து ஓப்பன் கண்டிஷனுக்கு போகும். ஸோ ஓப்பன் கண்டிஷன் போயிடுச்சுன்னா நம்ம வந்து சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஃபால்ட் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ரிலே சர்க்யூட் பிரேக்கரை பற்றி தெளிவாக தெரியணும்னா நம்ம பவர் சிஸ்டம் பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேயோட டிடக்ஷன் ஃபால்ட் டிடக்ஷன் மெத்தடை வச்சு இந்த சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரிலே சர்க்யூட் பிரேக்கர் வந்து பேசிக்கலான கான்செப்டாக இருந்தாலும் இந்த தெர்மல் ஓவர்லோட் ரிலே அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல நினச்சேன். ஸோ இந்த தெர்மல் அப்படிங்கிற ஹீட் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறதை பொறுத்து இந்த ரிலே அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக உள்ள ஜூல்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H is directly proportional to I square RT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். அதாவது ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ நம்ம வீடுகளில் உள்ள ஹீட்டர் இருக்கு இல்லையா, நம்ம பாத்ரூமில் ஹீட்டர் வச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஹீட்டருங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஓகேவா? அதாவது வந்து ஆக்சுவலி இட்ஸ் வந்து ரெசிஸ்டிவ் லோடு தான். அண்ட் அயன் பாக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இது எல்லாமே ரெசிஸ்டிவ் லோடு. ஜஸ்ட் வந்து ஹீட், அதாவது ஹீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை பொறுத்து அது ஒர்க் ஆக போகுது. ஸோ உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டிவ் லோடு தான் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ அது ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ரியோஸ்டாட், ஓகேவா, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி அது ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் அதில் உள்ள தண்ணி ஹீட் ஆக போகுது. அயன் பாக்ஸில் வந்து ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், துணியை நம்ம வந்து அயன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த வேலையை பார்க்க போகிறோம். ஸோ ஹீட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஹீட் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் ரிலே அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? நான் சொன்னேன் ஃபார்முலா H ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர் RT அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் I அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் கரண்ட், R அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், T அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரீ டிட்டர்மைன்ட் வேல்யூ ஃபார் ஓவர்லோட் கரண்ட். அதாவது வந்து இதில் உள்ள கான்செப்ட் என்ன, அதாவது வந்து ஏன் வந்து தெர்மல் ரிலேயை ஓவர்லோட் கண்டிஷனில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் வேல்யூ இருக்கும் T அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? அந்த Tங்கிறது பார்த்தீங்கன்னா டைம் பீரியடை குறிக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு உள்ளே வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த கரண்ட் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ரிலே வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். T அப்படிங்கிறது வந்து ஒரு கால்குலேட்டட் வேல்யூ, ஓவர்லோட் கரண்ட் அப்படிங்கிறதும் வந்து ஒரு வேல்யூ. ஸோ இந்த ரெண்டும் வந்து சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து தான் அந்த T அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி Tங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர்லோட் கரண்ட் போயிட்டு திரும்பவும் நார்மல் கண்டிஷன் வரலாம் இல்லையா. ஸோ அது வந்து அந்த குறிப்பிட்ட Tக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா அந்த ரிலே ஆப்ரேட் ஆகுதுல ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அதனால தான் ஓவர்லோட் கரண்ட்ன்றது ரொம்ப அதிகமான கரண்ட். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஓவர் கரண்ட் கண்டிஷனுக்கு தான் நமக்கு இந்த ரிலேங்கிறது ஒர்க் ஆகுதுங்கிறதுனால தான் இது ஹீட்டை பேஸ் பண்ணி இந்த டைமை பேஸ் பண்ணி இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ஓவர்லோட் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருங்க கமெண்ட் செக்ஷனில். ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் வந்து நீங்கள் அங்கேயும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.